வெயிட்டுக்கெல்லாம் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள கல் உள்ளே இருக்கும், கற்கள் வெயிட்டுக்காக போட்டு முழுங்க வச்சுருவாங்க, ஊதி வெயிட்டுக்காக போட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த குடல் பகுதியில் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், குடலில் எடுத்து பார்த்தோன்னா உள்ளுக்கார எடுத்தோம்னா உள்ள கல் உள்ளே இருக்கும். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்து தண்ணி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சிரிஞ்சஸ் இருக்குல்ல, சிரிஞ்சஸில் இதில் தண்ணி வந்து இது பண்ணுவாங்க. அதுக்குன்னே நீடில்ஸ்லாம் இருக்குது. அது சல்லுன்னு குத்தி அப்படியே ப்ளஃபியாகிடும். நீங்கள் அப்படியே தண்ணி எடுத்து இப்படி புழிஞ்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே தண்ணியாக அப்படியே ஊற்றும். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மீட்டு எப்படி இருக்குன்னு. நீங்கள் இப்படி எடுத்து டெக்னாலஜியில் சார், டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுதுன்னா இவங்க என்ன வகையில் அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை வந்து ஏமாத்துறோம். தண்ணியாக அவ்வளவு வெயிட்டு தானுங்களேன் அப்படின்னு அது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணுவாங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி இல்லை. இது குடலை பார்த்தோன்னா நமக்கு காமிக்கவே மாட்டான், டபக்குன்னு பிடிங்க அப்படியே போட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து வெயிட் அப்படி பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய பண்ணக்கூடிய இதில் இருக்குது. எப்படி இந்த மாடுகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா கண்ணு போடுற மாடுங்களெல்லாம் கொண்டு வச்சுட்டு அப்படியே பார்த்தோம்னா மடியெல்லாம் பாலே கறக்க மாட்டாங்க. மடி பெருசாக இருந்தால் தான் வந்து வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு கூட பால் கறக்காமல் கொண்டு வந்து மடி அப்படியே கட்டி கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஏமாத்து வேலைகளில் இதுலேயும் ஒன் ஆஃப் தி ஏமாத்து வேலைகள் கேர்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்தவரையும் நான் வச்சுங்க, உங்களுக்கு வேணுமா நேரடியாக கடைக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச கோழியை பாருங்கள், இந்த கோழி நல்லா இருக்குன்னா வாங்கி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி பையில் போட்டு எடுத்துருவாங்க. அதுதான் சேஃபர் மெத்தட் டு ஹேவ் நான்வெஜ் அப்படின்னு. இப்போ சிக்கன் பீஸ் எடுத்து இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுலேருந்து பிளட் வந்ததுன்னா அந்த கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்கின் பாருங்களேன், ஒரு மாதிரி இது மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா இது முன்னாடியே அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இன்னும் நேரம் போக 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 இந்த விரிங்கிள் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அதில் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச மாதிரி தான் சில டைமில் வந்து இந்த கால்களையோ கைகளையோ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம் நல்லா ஓரளவுக்கு. அது மாதிரி அது ஒரு மாதிரி டைட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஐஸில் வச்சுருந்தா இதாக இருக்கலாம், ஸ்ட்ரெச் பண்ண முடியணும். அது வந்து ஃப்ளஷை வந்து இந்த ஒரு மாதிரி பிஞ்சபிளாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரி இது ஆமாம் அது கட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து பிளட் இது அந்த மாதிரி கலர் இருக்கக்கூடாது. பிளட் ஸ்டெயின் வந்து நம்ம கட் பண்ணுறச்சு உள்ளுக்காரிருந்து வரணும், வெளியிருந்து வரக்கூடாது. வெளியிருந்து வந்ததுனாலும் நம்ம பிலீவ் பண்ண முடியாதுல்ல. அதனால் இப்போ சிக்கன் பீஸ் எடுத்து இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுலேருந்து ஒரு சின்ன பிளட் வந்ததுன்னா அந்த கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னும் இப்போ என்ன பண்ணுவாங்க, வெயிட்டுக்கெல்லாம் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கற்கள் வெயிட்டுக்காக போட்டு முழுங்க வச்சுருவாங்க, ஊதி வெயிட்டுக்காக போட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த குடல் பகுதியில் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், குடலில் எடுத்து பார்த்தோன்னா உள்ளுக்கார எடுத்தோம்னா உள்ள கல் உள்ளே இருக்கும். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே வந்து தண்ணி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சிரிஞ்சஸ் இருக்குல்ல, சிரிஞ்சஸில் இதில் தண்ணி வந்து இது பண்ணுவாங்க. அதுக்குன்னே நீடில்ஸ்லாம் இருக்குது. அது சல்லுன்னு குத்தி அப்படியே ப்ளஃபியாகிடும். நீங்கள் அப்படியே தண்ணி எடுத்து இப்படி புழிஞ்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே தண்ணியாக அப்படியே ஊற்றும்.